கலைஞர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் பி முத்துக்குமார், சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வானகரம். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து இஸ்கிமிக் பக்கவாதம், இன்னொன்று ஹெமராஜிக் பக்கவாதம். அந்த இஸ்கிமிக் பக்கவாதம் என்பது 85%, ஹெமராஜிக் பக்கவாதம்ன்றது 15%. இப்போது ஏன் நம்ம வந்து இந்த பக்கவாதத்தை பற்றி இவ்வளோ வந்து ஒரு கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்நாளில் ஒவ்வொருவரும் 4 ஒருவருக்கு பக்கவாதம் வந்து தாக்குகிறது. அதாவது 25% வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உலகளவில் பக்கவாதத்தினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை உலகத்திலே வந்து 3வது பெரிய காரணம் வந்து பக்கவாதம் தான் இறப்புக்கு வந்துட்டு. அதுலேயும் பர்டிகுலராக நம்ம வந்து ஏஷியன் பாப்புலேஷனில் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஹார்ட்னால் வர்ற இறப்பை விட ஸ்ட்ரோக்னால் வர்ற இறப்பு அதிகமாக வந்து இருக்குது. இப்போது இந்த பக்கவாதத்துக்கு, இஸ்கிமிக் பக்கவாதத்திற்கு என்னென்ன விதமான வைத்திய வழிமுறைகள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம வந்து இப்போது பார்க்கலாம். அந்த நம்ம கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லி பக்கவாதத்தில் வந்து சொல்லுவோம். அது வந்து 4½ மணி நேரம். ஒருவர் பக்கவாதம் ஆரம்பித்து 4½ மணி நேரத்திற்குள் ஆஸ்பத்திரிக்கு வந்து போயிடணும். அப்படி 4½ மணி நேரத்திற்குள் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒரு ஸ்கேன் வந்து எடுக்கிறோம். ஏன் ஸ்கேன் எடுக்கிறோம்? நம்ம வந்து ஹெமரேஜ், அதாவது ப்ளீடை வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்கேனை எடுக்கிறோம். ஸ்கேனை எடுத்துட்டு அதில் ப்ளீடிங் இல்லை அப்படின்னு சொன்னால் 4½ மணி நேரத்திற்குள் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா, கிளாட் பஸ்டர் மெடிசின்ஸ், ஒரு ஐவி த்ராம்போலைசிஸ் எனப்படும் ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்தி அவர்களுக்கு வந்து அந்த கிளாட்டை வந்து நம்ம வந்து பர்ஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, பக்கவாதத்திலிருந்து அவர்கள் முழுமையாக குணமடைந்து விடுவார்கள். சரி, இப்போது நம்ம வந்து அந்த 4½ மணி நேரம் கோல்டன் ஹவரை தவற விட்டுட்டோம். அப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? பேஷண்ட் வந்து ஒரு 5½ மணி நேரம், 6 மணி நேரத்துக்கு உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். அதில் வந்து சிடி ஸ்கேன் பிரெயின் பண்ணுறோம். ஒரு சிடி ஆஞ்சியோ ஆஃப் நெக் அண்ட் பிரெயின் வெசல்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். அது ஏன் அந்த மாதிரி ஒரு ஆஞ்சியோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதில் லார்ஜ் வெசல் அக்ளூஷன், லார்ஜ் வெசல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தமனியில் வந்து அடைப்பு இருந்தால் நம்ம வந்து மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்ற மாதிரியான ஒரு வைத்தியம் செய்து அதிலிருந்து பக்கவாதத்திலிருந்து விடுபடலாம். சரி, இப்போது இதுதான் கரண்ட்டாக எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதாவது 4½ மணி நேரத்துக்குள்ளே வந்தால் ஐவி த்ராம்போலைசிஸ், 6 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. இப்போது பேஷண்ட் வந்து 4½ மணி நேரத்திற்குள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐவி த்ராம்போலைசிஸ் எனப்படும் கிளாட் பஸ்டர் மெடிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஆனால் பேஷண்ட் வந்து 6 மணி நேரத்திற்குள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், பெரிய தமனியில் அடைப்பு இருந்தால் நம்ம மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம். சரி, இப்போது பேஷண்ட் வந்து 4½ மணி நேரத்துக்குள் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய தமனியிலையும் அடைப்பு இருக்குது, லார்ஜ் வெசல் அக்ளூஷனும் இருக்குது அப்படின்னா நம்ம பிரிட்ஜிங் தெரப்பின்னு ஒன்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ஐவி த்ராம்போலைசிஸும் போடுறோம், அதற்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து ஆஞ்சியோசூட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமியும் பண்ணுறோம். இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ அட்வான்ஸாக நம்ம அப்பல்லோ வானகரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பேஷண்ட் வந்து 24 மணி நேரம் வரை, அதாவது ஸ்ட்ரோக் ஆரம்பித்ததுலேருந்து, இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஆரம்பித்ததுலேருந்து 24 மணி நேரம் வரை நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொன்னால், பர்ஃப்யூஷன் ஸ்கேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கேன் இருக்குது. அந்த ஸ்கேன் வந்து நம்ம ரொட்டீனாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறோம், சிடி ஆஞ்சியோ பண்ணுறோம், அதோடு சேர்ந்து பர்ஃப்யூஷன் ஸ்கேன் பண்ணுறோம். பர்ஃப்யூஷன் ஸ்கேனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பெனம்ப்ரா அப்படின்றது ஒரு ரீஜன் இருக்குது. பெனம்ப்ரான்ற ரீஜன் என்ன அப்படின்னா, அதில் செல்ஸ், நியூரான்ஸ் வந்து இரத்தோட்டம் வந்து குறைவாக இருக்கிறது, ஆனால் அந்த செல்கள் வந்து இறக்கவில்லை, ஸ்டண்ட் ஆகி இருக்கிறது. நம்ம ஹோல் பர்பஸ் ஆஃப் இந்த ட்ரீட்மெண்ட்டே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டண்ட் நியூரான்ஸை வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறது. அதை நம்ம பர்ஃப்யூஷன் ஸ்கேன் பண்ணி
பெனம்ப்ரா சிக்னிஃபிகண்ட்டாக இருந்து லார்ஜ் வெசல் அக்ளூஷன் இருந்தால் 24 மணி நேரம் வரை பேஷண்ட்டுக்கு வந்து மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி பண்ணி பேஷண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போது கரண்ட்டாக வந்து அட்வான்ஸ் இன் ஸ்ட்ரோக் வந்து மேனேஜ்மெண்ட்டு. அதனால் பக்கவாதம் ஆரம்பித்து 24 மணி நேரம் வரை பேஷண்ட்டு வந்து குணப்படுத்திடலாம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த லெவல் 4 ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லுவோம். லெவல் 4 ஹாஸ்பிட்டல்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நமக்கு வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் உரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும். உள்ளேயே வந்து நமக்கு ஐசியூ இருக்கணும். அங்கே வந்து நரம்பியல் நிபுணர், அதுக்கப்புறம் வந்து ரேடியாலஜிஸ்ட், அப்புறம் வந்து இன்டென்சிவிஸ்ட், எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அந்த லெவல் 4 ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து இப்போது வந்திருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ் தான் இந்த பர்ஃபியூஷன் ஸ்கேன் அண்ட் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப் டு 24 ஹவர்ஸ். அது வந்து நமது அப்பல்லோ வானகரத்தில் இந்த பர்ஃபியூஷன் ஸ்கேன் இருக்கிறது. ஆகையால் ஸ்ட்ரோக் ஆரம்பித்து 24 மணி நேரம் வரை இருந்தாலும் நம்ம வந்து அப் டு 24 ஹவர்ஸ் வரைக்கும் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி பண்ணி பேஷண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரி, இப்போது பேஷண்ட்டு வந்து நம்ம 24 மணி நேரம் வரைக்கும் வர்றாங்க. நம்ம அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டோம், ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பேஷண்ட்டை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஐசியூவில் வச்சு முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அது வந்து நியூரோ அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி பேர். மானிட்டர் வச்சு ரெகுலராக பேஷண்ட்டுடைய பல்ஸ் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது அப்படின்றத க்ளோஸ் நியூரோ அப்சர்வேஷன் சொல்கிறோம். இப்போது பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஐவி த்ராம்போலைசிஸ் பண்ணிட்டோம். 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஐவி த்ராம்போலைசிஸ்ன்ற அந்த கிளாட் பஸ்டர் மெடிசின்ஸ் போட்டு பேஷண்ட்டு வந்து முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்கேன் எப்போ பண்ணணும் அப்படின்னா, 24 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு ஸ்கேன் வந்து பண்ணுவோம். அந்த 24 மணி நேரம் கழித்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இரத்த கசிவு எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளட் தின்னர் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 24 மணி நேரம் கழித்து பிளட் தின்னர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள அங்கேருந்து வார்டுக்கு வந்து மாற்றிட்டு வார்டில் வந்து ஒரு 3 to 4 டேஸ் அப்சர்வ் பண்ணி பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இந்த மீன் டைம் இந்த ப்ராசஸ்லேயே சைட் பை சைடாக என்ன நடக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து பேச்சு வந்து சரியாக வரல அப்படின்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் ஃபிசியோதெரப்பி, கை காலினுடைய இயக்கம் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க. ஸ்வாலோயிங் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து முழுங்குற தன்மை கஷ்டம் இருந்துச்சுன்னா ஸ்வாலோயிங் அசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து, அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அது வந்து நரம்பியல் நிபுணர், அதற்கப்புறம் நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸ், ரேடியாலஜிஸ்ட், அதற்கப்புறம் வந்து இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட், அதற்கப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியினால் தான் நம்ம ஸ்ட்ரோக்கை வந்து வின் பண்ண முடியும். ஆகையால் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை பற்றி ஒரு அவேர்னஸோட, ஸ்ட்ரோக் ஆரம்பித்தால் 24 மணி நேரம் வரைக்கும் ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து லெவல் 4 ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணணும். இந்த அனைத்து ஃபெசிலிட்டிஸும் அப்பல்லோ வானகரத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பக்கவாதத்தை பற்றி தேவையான தகவல்கள் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதேபோல் இன்னும் ஒரு நாளில் இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.